தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். கரூருக்கு அடுத்ததாக கரூருக்கு பக்கத்தில் இன்றைக்கி வந்து ஈரோட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடை போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடு. அதாவது வந்து விக்கிரவாண்டி அளவுக்கு கிடையாது, ஆனால் விக்கிரவாண்டியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி, அதாவது அங்கே வந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னா இங்கே ஒரு 75 பேர் வந்தது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒரு 11:30 12க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். 12:30 மணிக்கு தன்னோட ஸ்பீச்சை முடித்தார். மிகப்பெரிய லெவலில் ஒரு க்ரௌடை கூட்டி நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அதாவது வந்து இந்த ரோட் ஷோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பெர்மிஷன் கொடுக்காம விட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக இந்தளவுக்கு ஒரு க்ரௌடு வந்ததே மிகப்பெரிய ஒரு க்ரௌடாக தான் நான் பார்க்குறேன். திரு விஜய் அவர்களுடைய இந்த உரையும் ஸ்பீச்சும் எல்லாமே முக்கியமாக சில விஷயங்கள் வந்து முன் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தது, அதாவது வந்து லைக் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 200 பள்ளிகள், அரசு பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ண விஷயம். ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற நெசவு தொழிலாளர்களுக்கு வந்து கரெக்டான பேமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. பாதி கொடுக்குறாங்க, 50% கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்களாம் வந்து அலைய வைக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால் கவர்மெண்ட் ஏதாச்சும் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட போய் நிற்கணும். அதுக்கடுத்து எப்போ இவங்க வந்து பேலன்ஸ் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட காவல் காத்துட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி மக்கள், பாமர மக்கள் தினம் அடைஞ்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசியிருந்தார் விஜய் அவர்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் லைக் வந்து அங்கே இருக்கிற ஏரிகளை தூர்வாரன்னு சொல்லிட்டு இந்த பல்லாயிரக்கணக்கான, உங்களுக்கே தெரியும், இந்த கூவத்தை வந்து தூர்வாரதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் ஒதுக்குவாங்க திமுக அரசாங்கம். அந்த பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. 1000 கோடி ரூபாவுக்கு கூவத்தை வந்து தூர்வார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் போய் கூவத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா வருஷமும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவர் சொல்லியிருந்தார், கருணாநிதி அவர்கள், ஊழல்வாதிகளின் தந்தை, ஊழலுக்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த தந்தை வந்து என்ன சொல்லியிருப்பார், கூவத்தில் வந்து முதல்ல கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கூவத்துக்கு தூர்வாரதுக்காக இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அங்கே வந்து முதல்ல கிடந்துச்சு, அதனால் வந்து மக்கள் யாரும் தூர்வாரதுக்காக இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் லைக் வந்து சர்க்கரை ஊழல்லையே சர்க்கரையை எறும்பு திண்டு விட்டது, சாக்கை கரையான் திண்டு விட்டது என்னன்னு சொல்லிட்டு அது அந்தளவுக்கு ஒரு தந்தைக்கு வழி வந்தவங்க வந்து எந்த மாதிரி லட்சணத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்த வந்து எடுத்து வச்சு பேசியிருந்தார். ஏரிகள் எதுவும் தூர்வாரப்படலை, அதை தாண்டி வந்து ஏரிகளை சுத்தம் பண்ணுறன்னு பேரில் பணத்தை அடிக்கிறாங்க. ப்ளஸ் நெசவாளர்களுக்கு வந்து சரியான முறையில் பணம் வந்து சேரலை. அதை தாண்டி வந்து லைக் வந்து பேடி இருக்குல்ல, அரிசி, அந்த அரிசி எதுவுமே லைக் வந்து கொள்முதல் இவங்ககிட்ட கரெக்டாக கொள்முதல் பண்ணாமல், ஆக்சுவலாக நீங்கள் அந்த இஷ்யூவை பார்த்துருப்பீங்க, விவசாயிகள் வந்து அரிசியை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை வந்து அரசு வந்து கொள்முதல் பண்ணுற இடத்துலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க, பணம் கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ எடுக்கிற இடத்துல வந்து ஃபுல்லுமே என்னென்னா மழையில் நனைஞ்சு முளைச்சிருச்சு. அடுத்த அறுவடைக்காக முளைக்க விட்டாங்க. ஸோ முளைச்சது வந்து இவங்க இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுகொள்ளலை. லைக் வந்து அதுக்கான அமைச்சர் வந்து சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்கிறாரு, லைக் இல்லை ஏதோ 1-2 இடத்துல முளைச்சதை வந்து நீங்கள் பெரிதுபடுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பல இடங்கள்லாம் வந்து அந்த குடோன் கூட இல்லாமல் அங்கே ஒட்டு மொத்தமாக மழை பெஞ்சு முளைச்சிருச்சு. அங்கே விவசாயிகள் கத்துறதும் அவங்களோட வலிகளை அழுகுறல் மூலமாக அவங்க வந்து பதிவு பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் எடுத்து உரைச்சது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த டெல்டா பகுதிகள் எல்லாம் நீங்கள் வந்து மெயினாக வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க. ஸோ விவசாயத்தை நம்பியிருக்கிற பட்சத்தில் வந்து இந்த நெசவு தொழில் செய்கிறவங்க விவசாயிகளோட பிரச்சனை எடுத்து சொன்ன ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அடித்தட்டை இவ்வளோ நாள் வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து விஜய் அவர்கள் சும்மா எதிர்க்கிறாரு, திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மேலோட்ட அரசியலை பேசிட்டு இருந்ததை தாண்டி கீழே இருக்கிற மக்களோட அரசியலை கொஞ்சம் பேசினதும் கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் போட்டிருந்தாங்க, அங்கே இருக்கிற ரேஷன் கடையில் வந்து ஒழுங்காக செயல்பட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி, ரேஷன் கடையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா 1-2 ரேஷன் கடைகள் இருந்தாலும் அங்கே போனால் பொருட்கள் கிடைக்காது. நீங்கள் பாண்டிச்சேரி இருக்கவங்களே பலர் பதிவு பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவுக்கு அடுத்ததான். இங்கே ரேஷன் கடை இருக்குது பிரதர், ஆனால் வந்து பொருட்கள் கிடைக்காது. அதாவது பேருக்கு வச்சுருக்காங்க, அதாவது சுத்தமாக இல்லாத இடத்துல இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே ஒரு 4-5 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ரேஷன் பொருட்களே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மக்களோட வழிகளையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பண்ண ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து ஈரோட்டில் பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மேலே வந்து அந்த இலவசங்களை பற்றி எல்லாம் அவர் பேசியிருந்தார். இது மக்களின் சலுகை. முந்தினதாக சொன்ன அவர் இந்த பைக் கொடுக்குறதும் சரி, பல அவருடைய வாக்குறுதிகளை சொன்னார். அதெல்லாமே மக்கள் வந்து வெளியே இலவசங்களை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இல்லை, ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, இலவசம் நாங்கள் அதை எதிர்க்கலை. காரணம் என்னென்னா மக்களோட பணத்தை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க.
இப்போ என் பணம் நான் டேக்ஸ் கட்டுறேன், டேக்ஸ் கட்டுறது கவர்மெண்ட் அதை வந்து அறுவடை பண்ணுறாங்க, திருப்பி கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குற விஷயத்த நான் எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரி பதிவு. இலவசம் உள்ள பேருக்கு வந்து தவறு, அது சலுகை, ப்ரிவிலேஜ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது மக்களின் பணத்தை எடுத்தே மக்களுக்கு செலவு பண்ணதான். இருப்பினும் இவர் வந்து சர்க்கார் படத்தில் வந்து இலவசங்களை தூக்கி உடைத்தாரே. இல்லை ஆக்சுவலாக இது இவர் சொன்ன அந்த டிவி மட்டும் இல்லை, கிரைண்டரு, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இலவசங்களை கூட தூக்கி உடைக்க தான் செஞ்சார். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கே ஆதரவு தெரிவித்து கொண்டிருந்தார். இது என்ன? அதுக்காக எம்பிட்டு இருக்க ஆசைன்னு நடிச்சிட்டு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வந்து தலைவர்கள் ஏற்றுட்டு இருக்க முடியுமா? இல்லை அதாவது சர்க்கார் படத்தில் விஜய் அவர்கள் நடித்தாருங்கிறதுக்காக அவர் வந்து இல்லை இவர் அந்த படத்தில் நடித்தார், படத்தில் இப்படி டான்ஸ் ஆடினார், படத்தில் இப்படி வந்து அந்த நடிகை கூட இப்படி இருந்தார், படத்தில் ஸ்மோக் பண்ணார், குடிச்சாருன்னா அப்போ ரஜினி வரும்போது அவர் ஸ்மோக் பண்ணார், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த இளைஞர்களே அவர் ஸ்பாயில் பண்ணார். இது கொள்கை கோட்பாட்டிலே நம்ம ஸ்ட்ரைட்டாக வரோம். என்ன இலவசங்கள், அவங்க வாக்குறுதிகள், அந்த சலுகைகளை சார்ந்துள்ள பேச்சு, இது பெரிய பிரச்சனைக்கும் பேச்சு பொருளாச்சு. அந்த டைம் ஜெயலலிதா அவர்களும் இல்லை, எடப்பாடி அவர்கள் தான் அங்கே ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தாரு. இல்லை அதுதான் அதை போய் இப்போ நம்ம போய் அந்த படத்தில் அப்போ அவர் எடுத்திருந்தார், ஒரு டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு, கதை எழுதி கொடுத்தாரு, ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருங்கிற பட்சத்தில் வரும்போது அது வெறும் ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர் தானே. ஆமாம் ஆமாம், ஓகே. அவங்க பணம் கொடுக்குறாங்க, ஹீஸ் கெட்டிங் பெய்ட். 100 கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்குறாரு. அதே மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு 100 கோடி ரூபா நான் சம்பளம் வாங்குறேன், நீங்கள் நல்ல ஸ்கிரிப்டை கொடுக்குறீங்க, நான் ஸ்கிரிப்டை எடுத்து நடிக்கிறேன், நீங்கள் தான் டேரக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடிக்க போகிறேன். அந்த படத்தில் ஆஃப்டர் ஆல் நானாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு வேலைக்காரன். இருந்தாலும் அந்த டைம் தைரியமா விஜய் அவர்கள் பேசினாரு. அப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, விஜய் அவர்கள் இந்த சலுகையை எதிர்த்துக்கிட்டு உண்மையிலே அவர் எதிராட்டு இருக்கிறாரு. சரி, அதற்கு பதிலாக மக்களின் வாழ்வியலை சிறந்ததாக மாற்றத்தக்கன பொருளாதார கொள்கைகளை ஏதாவது மேம்படுத்துவார் தான் நினைச்சோம். இல்ல அப்போ டோட்டலா கான்ட்ரடிக்ஷன் அவர் பேசுறாருல, அதுக்கு மக்களாகி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்போ மக்களாகி நீங்கள் தானே முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதுதான் லைக் வந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து கமலஹாசன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை மொத்தம் ஒழிக்கணும், நான் வந்து யாரோட மகனா ஸ்டாலினோட மகனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எல்லாம் வச்சு அடித்து உடச்சிருப்பாரு. ஸோ அன்னைக்கு இவர் எங்கே போய் இருக்காரு, உதயநிதி அவர்கள்கிட்ட போய் வாழ்க்கை சாமி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து படத்தில் எப்படி நடிச்சிட்டாரு, அதுக்கு அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி நடிச்சிட்டாருங்கிறதுக்காக திருப்பி வந்து அதாவது கோயம்புத்தூரில் வந்து யார் லூஸ் பண்ணுறாங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கோயம்புத்தூரில் லூஸ் பண்ணுறாரு தன்னோட வெற்றி வாய்ப்பை. லூஸ் பண்ண ஒரு காரணத்தினால கடைசி எப்படியாவது ஒரு இடத்த பிடிக்கணும், எப்படியா ஒரு சீட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக திமுக கிட்ட போய் அடமானம் வச்சுட்டார். அதாவது ஆரியம் கட்சியை கொண்டு போய் அவர் சென்ட்ரிசம்னு கொள்கை சொல்லியிருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆரியக்காரர், அவரே கொண்டு அதை போய் பார்க்க போறது, ஆரியர் கொண்டு திராவிடத்தில் தன்னை அடகு வைத்து விட்டார் சொல்ல வரீங்களா? அடிமையாகி விட்டார். அவருக்கு தேவை ஆஃப்டர் ஆல் ஒரு போஸ்டிங் தான், ஒரு சின்ன போஸ்டிங். அந்த போஸ்டிங் நீங்க கொடுக்குறீங்களா? இதுக்காக நான் கட்சியை ஆரம்பிச்சேன். அவர் நீடிக்கணும், அட்டை மாதிரி நீடிக்கணும். அவர் போய் கட்சியில போய் சேர்ந்துட்டார். ஆனா அங்க வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னோட ரிட்டையர்ட் ஆகிற காலகட்டத்தில் இங்கே வந்து வராரு. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் வந்தது வந்து தன்னோட பல கோடி ரூபாய் சம்பளத்தை இப்போ வேற ஆப்வியஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்குறாங்கன்னா, சரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு படம் இல்லை 2 படம் வருதுன்னு வைங்களேன், 100 + 100 200 கோடி ரூபாய், இல்லை 100 கோடினா வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் இன்னும் நடிக்கிறாரு. அப்போ ஒரு 10 வருஷத்துல எத்தனை கோடி ரூபாய்? கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய். ஸோ 1000-2000 கோடி ரூபாவை தூக்கி வச்சுட்டு இங்கே ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. வின் சிச்சுவேஷனே கிடையாது. எப்படி அதை நீங்க சொல்ல வரீங்க? இல்ல வின் சிச்சுவேஷன் இங்க கிடையாது. ஏன்னா அவர் இங்க வந்துட்டு ஜெயித்தா மட்டும்தான் அடுத்து காசு. எய்தர் ஊழல் பண்ணணும், இல்லை ஊழல் பண்ணாம நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். இது ரெண்டும் தான் விஜய் அவர்களுக்கு முன்னே இருக்கிற ஆப்ஷன். கரெக்டா? ஊழல் பண்ண காசு, ஊழல் பண்ணலைன்னா சுத்தமான ஒரு கையா நம்ம நம்பலாம். ஸோ அவர் இன்னும் ஆட்சியில இல்லாதனால நம்ம எப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல வரும்போது இவர் இன்னைக்கு எந்த ஒரு சாயலை வச்சும் உங்களால ஒரு சாயலை வச்சு இவரை ஒதுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு கோட்ஸ் இருக்குது, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். அந்த பட்சத்தில் அவர் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனவா இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம், அவர்களது பாஸ்ட் பார்க்குறாங்க. அவர் வந்து இப்போ இடையில மீம்ஸ் கூட பார்த்தோம். என்னன்னா இவர் விஜய் அவர்களை போட்டு இவர் 41 கொலை, செங்கோட்டையன் அவர்களோட பிக்சர் போட்டு 36 வாச்சாத்தி சம்பவம், 36 கொலை ப்ளஸ் 18 பழங்குடியினர் கற்பழிப்பு. இந்த சம்பவங்களுக்கு உட்பட்ட இவர்கள் என்ன ஆட்சியை நோக்கி இவங்க நகர போறாங்க? இவங்களுக்கு என்ன ஊழல் குற்றச்சாட்டு கரைப்படையாத நபரா மிஸ்டர் செங்கோட்டையன்?
நான் அவனு சொல்றேன், நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ப்ளஸ் விஜய் அவர்கள் கூட இப்போதைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். யார பிடிஆர் ஏதோ வர போறாருன்னு சொல்றாங்களாம். ப்ளஸ் இன்னும் அமைச்சர்கள் அப்படி இப்படி அரசு பிரசராக பேசப்படுகிறது. அப்போ வந்து விஜய் அவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களிடம் உள்ள அந்த பொது சிந்தனையான மாற்றத்தை உபயோகப்படுத்தும் விஜய் அவர்கள் மாற்றத்தை மக்களுக்கு கொடுப்பாரா, இல்லைன்னா மறுபடியும் இந்த ஊழல் கரைபடிந்த இந்த அமைச்சர்களும் இந்த எம்எல்ஏக்களையும் வைத்து திருப்பியும் இதே மாதிரிப்பட்ட ஆட்சியை கொடுப்பாரா? ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் நீங்கள் ஊழல் செய்வது பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து கொல்லாம ஊழல் செய்யுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கேள்வி முடிஞ்சிருச்சுல, நான் சொல்றேன். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி இங்க 41 கொலைன்னு சொல்றீங்க, இங்க இன்னொரு பக்கம் வாச்சாத்தி ஒரு 36 பிளஸ் பழங்குடியின பெண்கள் வந்து துன்புறுத்தின விஷயத்த சொல்றீங்க, அங்கேயும் ஒரு கொலை. ரெண்டு விஷயத்தையும் நீங்க வந்து லைக் செங்கோட்டையன் அவர்களுடைய விஷயத்தையும் இதையும் நீங்க ஒப்பீடு பண்ண முடியாது. இது வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது. விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு இங்கே வந்து ஒட்டுமொத்த பேரையும் ஸ்வீப் பண்ணணும்னு பண்ண விஷயம் கிடையாது. ஆக்சிடென்டலாக நடந்த க்ரௌடில் நடந்த ஒரு டிசாஸ்டர். இந்த பக்கம் நடந்தது கீழே மரம் வெட்ட போனவங்க, அதாவது வந்து வீரப்பன் அவர்களை தேடுதல் வேட்டைங்கிற பேரில் அங்கே அனுப்பப்பட்ட படைகளால் அங்கே செய்யப்பட்ட சித்திரவதைகள். ஓகே. காரணம் நீதி கிடைச்சா? அது நீதி கிடைக்கல. ஆமாம். அந்த டைம் வனத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அதாவது நீங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்க, சரி, வீடியோ இன்டரப்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இன்டரப்ட் பண்ணாதீங்க. அந்த டைம் வனத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா செங்கோட்டையன் அவர்கள். ஸோ அதுக்கு முழு அக்கௌண்டபிள் யாருன்னா அவர் தான். இன்னைக்கு விமர்சனம் வைக்கப்படுது, ஸோ அதை நானே ஏற்றுக்கிறேன். ஆனால் இங்கே 38 பேர் சொல்கிறீங்கள, 41 பேர் ஆக்சிடென்ட்னு நான் சொல்கிறேன்ல, 2.5 லட்சம் பேரை டேரெக்டாக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வச்சு அனுப்புகிறாங்க. யாரு? காங்கிரஸ். கண்டிப்பாக. அதுக்கு ஒத்துழைச்சிட்டு யாரு? திமுக, டிஎம்கே. ஸோ 2.5 lakhs எங்கே இருக்குது? நீங்கள் சொல்கிற இந்த 38 எங்கே இருக்குது? அதை எதிர்த்த ஜெயலலிதா அவங்களுடைய அரசாங்கம் வந்து அதை எதிர்த்தாங்க. இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டு சீமான் அவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த டைம் விஜய் அவர்கள் வந்து இல்லை நான் அதுக்கு எதிரான போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவர் கையெழுத்து நான் இடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பர்சனலாட்டா வன்னி அரசு அவர்கள் இதை பேட்டியில கூட சொல்லியிருக்காரு. இல்ல அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாரு. அது வேற. விஜய் அவர்களுக்கும் அந்த இலங்கை அந்த வம்சாவளிக்கும் ஏதோ தொடர்பு உள்ளதாக சொல்கிறார்கள். அதனால்தான் ராஜபக்சேயின் மகன் வந்து வாழ்த்து கூட தெரிவித்திருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு. இல்ல அதாவது அவர் வாழ்த்து சொன்னாருங்கிறதுக்காக நீங்க உண்மையை மறைக்க போறீங்களா? தயவு செஞ்சு என் வீடியோல இன்டரப்ட் பண்ணாதீங்க, நான் சொல்லி முடியும். இது உண்மையை நான் கேட்கறேன், இன்டரப்ட் பண்ணதில்லை. மக்களுக்கு புரிய அங்க 100 பேருக்கு புரியலைனாலும் அதுல 1-2 பேருக்கு புரியும் நான் கேட்கிற கொஸ்டின்ஸ். அதான் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, விஜய் அவர்கள் அன்னைக்கு ஆட்சியில் கிடையாது. அவர் சைன் போடுறது மூலமாகவும் அவர் கையெழுத்து போடுறது மூலமாகவும் இவங்களோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம், அதாவது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா, இங்க வந்து திமுக கூட்டம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து போட்டாங்க. இந்த கூட்டம் கோமாளி கூட்டம் கையெழுத்து போடுறதுனால அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மேலே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அது கையெழுத்து போடுறோம், அவங்க கையெழுத்து போட்ட, அதாவது இங்கே வந்து கவர்னர் யார்? பிஜேபியோட நபர். கரெக்டாக அவரை யார் நியமிக்கிறா? பிஜேபி. ஸோ பிஜேபி நினைச்சாதான் நீட்டை கேன்சல் பண்ண முடியும். சரி. ஸோ நீங்க எல்லாம் கையெழுத்து போடுறதுனால அங்கே என்ன லாபம்? ஒரு இதுவும் கிடையாது. ஆமாம். ஏன்னா வந்து கல்வி பட்டியல் உங்களோட இன்டர்வியூ எனக்கு தேவையில்லை, எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே எனக்கு இல்லாத பட்சத்தில், பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் அவர் கையெழுத்து போட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லை. காங்கிரஸ் அனுப்புகிறாங்க, திமுக இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக நினைச்சா தடுக்கலாம், காங்கிரஸ் நினைச்சா தடுக்கலாம். இல்லை விஜய் என்ன ரோல் பண்ணுறாரு கேட்குறேன். நீங்கள் புத்திசாலியாக கேள்வி கேட்டீங்களா, பதில் சொல்லுங்கள். விஜய் இதில் என்ன ரோல் பண்ணி அதில் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஒரு சிந்தனை இருக்குல்ல, எதுக்கு சப்போர்ட் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ கூட விஜய் அவர்களுக்கு அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி ஒரு தமிழர் அல்லாத விஜய் எப்படி ஸ்ட்ரைட்டா ப்ரமோட் பண்ண முடியும்? இப்போ நான் வேற ஒன்றும் இல்லை, தமிழர் இல்லாத விஜயங்கிறதுக்காக நான் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்தேரியா இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் வந்து விஜய் எப்படி தமிழர் இல்லை நீங்க சொல்லுவீங்க? அவருக்கு அப்பாவே சொல்லியிருக்காரு, வேணாம் அந்த வீடியோ வந்து லிங்க் நான் கமெண்ட்ல மாதிரி அடுத்த கமெண்ட் இனவரியா நீங்க வந்து இனவரி கிடையாது. பட் வந்து ஸ்டில்ஸ் என்னன்னா நம்ம இடத்தை நம்ம தான் ஆளணும், அது ஒரு பேசிக் உரிமை. அது கூட நம்ம தெரியாம பேசக்கூடாது. போன எலெக்ஷன்ல நான் யாருக்கு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன். இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு நான் போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் தமிழரா இருக்காருல்ல. தமிழரா அவர் இருக்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு யாருக்கு அவர் அடிமையை யாருக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காரு? திமுகவுக்கு. ஸோ இந்த சீமான் அவர்கள் திமுக கிட்ட பணத்தை வாங்கி அங்கே ஒத்து ஊதும் போது எப்படி நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து லைக் நான் வந்து சீமான் அவர்கள் எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிட்டாங்க நீங்க சொல்றீங்க? ஆமா, லைக் வந்து ஆப்வியஸா கரூர் விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? கரூர் விஷயத்துல ஒட்டுமொத்த ஒருவேளை சிபிஐ விசாரணையின்படி விஜய் அவர்கள் தான் குற்றவாளின்னு வார நேரம் நீங்க என்ன பேசுவீங்க? குற்றவாளி. அப்ப இன்னும் இப்ப இந்த கருத்து என்ன கருத்து?
அதாவது நான் திருப்பியும் நான் சொல்ல வர ஒன்னே ஒன்று தான். எக்காரணத்து கொண்டும் நீங்கள் சொல்கிற இந்த நொண்டி சாக்கு இருக்குல்ல, விஜய் அவர்கள் அப்போ தமிழர் இல்லை, விஜய் அவர் இது இல்லை, அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் யாருக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கு கீழே இருந்துட்டீங்க, யாருக்கு ஓட்டு தமிழர் அல்லாதவர்கள் தான். நான் என்ன கேட்குறேன்னா ஒட்டுமொத்த ஒரு கிளீனான ஆட்சியை தேவைன்னு கேட்குறேன் தவிர இதுக்கு மாற்றி இதுன்னு சொல்லிட்டு இந்த மாற்ற யார் மாற்றாட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. நான் வந்து இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகணுங்கிறதுக்காக தான் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுகிறோம். ஓகே, எடுத்த டாபிக்ன்றது ஒன்று. நீங்கள் இந்த தமிழர் இல்லை, தமிழர் அவர் தமிழரா இல்லையே, இலங்கை கையெழுத்து போட்டாருங்கிறது தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இன்டர் பண்ணுறீங்க. வீடியோவே ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆகுது. புரியுதா? எடுத்த டாபிக் தமிழ்நாடு ஸ்பாயில் ஆகுமா இல்லையா? விஜய் அவர்கள் நான் அதுக்கு தான் திருப்பி சொல்லிட்டேன்ல, 2 லட்சம் பேரை ஒருத்தன் கொண்டு குவிச்சிருக்கான். ஓகே, அதை கேட்கறது உங்களுக்கு வக்கு இல்லை. அதெல்லாம் அதை கேட்டு முடிச்சு நீங்க சாதிச்சீங்க இல்ல இவ்வளவு நாள்ல. அந்த சாதிச்சது இவ்வளோ சாதிச்ச ஒரு காரணத்தினால தான் இப்போ அவங்க வந்து ஆட்சி பண்ணி. சரி, விஜய் அவர்கள் இப்போ வந்து எலெக்ஷன்ல நிற்கிறதுனால டிஎம்கே அவர் வீழ்த்திடுவாருன்னு சொல்றீங்களா? டிஎம்கே தான் விஜய் அவர்களையே இதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கான்ஸ்பிரன்சி தியரிஸ்க்கெல்லாம் நான் இது பேச பண்ண முடியாது. அதனால உங்களோட கான்ஸ்பிரசி தியரிஸை நீங்க வந்து நரேட் பண்ணுங்க. இல்லை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி என்னன்னாலும் இருக்கட்டும், என்னோட கான்ஸ்பிரசி தியரி என்னதோ விஜய் சரி ஓகே, விஜய் தமிழர் இல்லை என்னன்னாலும் போகட்டும், அது உங்களுடைய கருத்து தான். நான் அதுக்குள்ளே வரல. என்னோட பொறுத்த மட்டும் விஜயோ ஹூவர் யாராக இருந்தாலும் சரி, சரியான நபரை ஏன்னா அவருக்கு மேலே இன்னைக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கார். சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டால் பல தருணங்களில் மாறின ஒரு காரணத்தினால எனக்கு அவர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால நான் விஜய் அவர்களுடைய இந்த விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்கிறேன். ஓகே, அவர் வந்தால் ஒரு கரைபடாத காரணமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்தால் ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி இருக்காங்களே, அப்போ எப்படி திருப்பி நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அப்போ இதை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பல லட்சம் பேரை கொண்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னொரு காலகட்டத்தில் என்னென்னா ஹெலிகாப்டரில் போன ஒரு முதலமைச்சர் போய் ஒரு கோவிலில் போய் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இறங்கின ஒரு டைமில் 90s நடந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 90s நடந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு போய் ஒரு முதலமைச்சர், இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஹெலிகாப்டரில் போய் இறங்கும்போது அங்கேயும் கிட்டத்தட்ட 33-38 பேர் அவர்களா எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இல்லை அதான் சொல்கிறேன், மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஜெயலலிதா அம்மையார் போய் இறங்குறாங்க. அந்த புனித நீராடும் போது ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 38-33 பேர் இறக்குறாங்க. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. ஆமா, அதாவது இது எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ். அவங்க போய் இறக்குறாங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்து, இந்த பக்கம் வந்து கரூர்ல ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்து. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க ஒன்று பார்க்கும்போது இது எல்லாத்தையும் இந்த ஆக்சிடென்ட்ஸையும் இவனுங்க பண்ற கொலையும் நீங்க வந்து ஒப்பிட்டு அவனுங்களை போய் இந்த ஆட்சி திமுக ஆட்சி இருந்தா பரவாயில்ல, இந்த ஆட்சி இவங்க இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மேற்கோள் காட்டி நீங்க பேசும்போது எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இது மூலமாக வந்து அது மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி நீங்கள் சொல்கிற ஒரு நொண்டி சாக்குக்காக திமுக வாக்களிக்கிறதா இல்லை இதே விஜய் அவர்களை வாக்களிக்க வேற ஒரு இன்னொரு மாற்று சக்தி வாக்களிக்க போறாங்கிறத நான் இது பேச விரும்பல. அப்படிங்கிறதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.